இந்தியாவுல தொழில் தொடங்குறதெல்லாம் கஷ்டம்னு பேசின அந்நிய முதலீட்டாளர்களை மறுபடியும் இந்தியாவுக்கு படையெடுக்க வச்ச மாநிலம் தான் தமிழ்நாடு. சிறப்பான உட்கட்டமைப்பு, கல்வி, பொருளாதாரம், முறையான வரி சலுகைன்னு பல நுணுக்கங்களை கையாண்டு முதலீட்டாளர்களை ஈர்த்து தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு உச்சத்தை தொட்டுட்டு வருதுன்னு அமெரிக்காவோட பிரபல வணிக பத்திரிகையான ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல லட்சம் பேருக்கு 52 தொழிற்சாலைகள் இருக்கு. அதாவது மொத்தமா 39,512 தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த எண்ணிக்கை இந்தியாவுல எந்த மாநிலத்திலையும் இல்ல. அப்படி சர்வதேச அளவுல அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு தமிழ்நாடு அரசு மாநிலத்தை உயர்த்தி இருக்கு அப்படின்னு ப்ளூம்பர்க் குறிப்பிட்டிருக்கு. ஒரு சமயத்துல தமிழ்நாட்டுக்கு வரவிருந்த முதலீடுகள்லாம் வெளி மாநிலங்களுக்கு மடைமாறி போச்சு. ஆனா இப்போ இந்தியாவுல வர்த்தகம் பார்க்க வர்ற இன்வெஸ்டர்ஸ் தேடி வர மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதனால இந்திய வர்த்தக சுற்றுச்சூழல் தரவரிசையில தமிழ்நாடு 7.4 புள்ளிகளோட முதலிடத்துல இருக்குன்னு த எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கு. தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறது, பெண்களை பொருளாதார தன்னிறைவு பெற வைக்கிறதுன்னு வெறும் 6% மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவோட தொழில் வளர்ச்சியவே தமிழ்நாடு மாத்தி எழுதியிருக்கு. இப்படி இந்தியாவுக்கே முன்மாதிரியான மாடலா தமிழ்நாடு இப்போ உருவெடுத்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான்.